உலகம் ரொம்ப ரொம்ப மாறிடுச்சு. நம்மளாம் முன்னேறிட்டோம். நம்மளாம் முன்னேற்ற பாதை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாருமே ரொம்ப அட்வான்ஸான விஷயங்கள்லாம் நம்மகிட்ட வந்து சேர்ந்துருச்சு. உலகமே டெக்னாலஜி அப்படிங்கிற உருவத்துல செல்போனுங்கிற விஷயத்துக்குள்ள நம்மளுக்கெல்லாம் அடங்கிருச்சு. நம்ம எல்லாருமே வந்து பார்த்தோம்னா வெல் செட்டில்டு அறிவுபூர்வமா நம்மளாம் மிகப்பெரிய மேதாவிகளா இருக்கோம். நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. நம்மகிட்ட மிக மிக அதிகப்படியான மருத்துவ சேவைகள்லாம் இருக்குது. இங்கேருந்து நம்ம ஒருத்தர பார்க்கணும்னு நெனச்சோம்னா, வீடியோ கால்ல பேசிக்கலாம். நம்ம இங்கேருந்து டெல்லிக்கு போணும்னாலும் ஃப்ளைட் ஏறுனா உடனே போயிரலாம் ஒரு சில மணி நேரங்கள்ல. ரயில்ல போனா 3 நாள் ஆகும், 2 நாள் ஆகும் அப்படின்ற காலகட்டங்கள்லாம் போய், இது எல்லாத்தையுமே தீர்மானிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கக்கூடியது அனைத்துமே என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ஒன் அண்ட் ஒன்லி த மனி. த வேல்யூ ஆஃப் ரூபீஸ். இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நோக்கி தான் அனைவருமே ஓடிட்டு இருக்கிறாங்க. இந்த மாவட்டத்தையே கட்டி காப்பாத்தக்கூடிய முதல் நிலை ஊழியர் அரசு ஊழியரா இருக்கக்கூடிய கலெக்டர் பொறுப்பா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஒரு மருத்துவ பொறுப்பா இருந்தாலும் சரி, மருத்துவத்துறை வேலை செய்ற நர்ஸா இருந்தாலும் சரி, ஊராட்சி மன்ற செயலாளரா இருந்தாலும் சரி, கிராம நிர்வாக அதிகாரியா இருந்தாலும் சரி, தனியார் தொழில்ல வேலை செய்றவங்களா இருந்தாலும் சரி, அனைவருக்குமே இயக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி ஒரே ஒரு விஷயம் என்ன இயக்குதுன்னு சொல்லி கேட்டோம்னா, பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டுமே மையமா வச்சு தான் நம்ம எல்லாருமே இயங்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இத யாருமே எப்பவுமே எதுக்கோசரமே மறுக்கிறதுக்கு இல்லன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. இது நான் சொல்லும்போது உங்களுக்கு நகைச்சுவையா இருக்கலாம். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அனைத்தையுமே இயக்கக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயம் பணம். வேல்யூ ஆஃப் மனி. நம்ம ஃபோன் பார்க்கக்கூடிய அந்த ரீசார்ஜுக்குமே பணம் தான் தேவை. அது ஃபோனு கீழ விழுந்து டிஸ்ப்ளே போனா டச் மாத்தவும் அதுதான் தேவை. முன்னாடி டெம்பர் கிளாஸ் ஒட்டுனாலும் அதுதான் தேவை. பவுச் ஒட்டணும்னாலும் அதுதான் தேவை. சார்ஜ் ஆகணும்னாலும் அதுதான் தேவை. ஒரு ஃபோன் சர்வீஸ் பண்ணணும்னாலும் அதுதான் தேவை. வேல்யூ ஆஃப் ரூபீஸ் பணம் தான் தேவை. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம சந்தையில ஒருத்தர் நம்ம எல்லாமே முன்னோக்கி போறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையாலுமே நம்ம முன்னோக்கி போறோமா, பின்னோக்கி போறோமான்னு சொல்லி கேட்டோம்னா, இப்போ ஒருத்தர் வீட்ல வந்து அனைத்து பொருளுமே வாங்கி வச்சிருக்கிறாரு. அவர் அனைத்துமே லோன் போட்டிருக்காரு அப்படின்னா, அவரு வெல் செட்டில்டு பெர்சன் கிடையாது. அவருக்கான ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்குது. அவருக்கான ஒரு சில சில சூழ்நிலைகள் இருக்குது, சிக்கல்கள் இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஆனா ஒரு கிராமத்துல ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு 4 மாடு இருக்குது. அவர்ட்ட ஒரு தோப்பு இருக்குது. அவர் வந்து ஒரு நிம்மதியான அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கக்கூடிய அனைத்து விதமான அடிப்படையான டெக்னாலஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அவர்ட்ட எதுவுமே கிடையாது. அவங்க வீட்ல கிரைண்டர் கிடையாது. அவங்க வீட்ல வந்து பார்த்தோம்னா, ஏசி கிடையாது. அவங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்ச்சுனர் கார் கிடையாது. ரூ. 40,00,000 கார் கிடையாது. அவங்க வீட்ல எக்ஸல் வண்டி தான் இருக்குது. ஆனாலும் அவர் வந்து நிம்மதியா இருக்கிறார் அப்படின்னா, அதுதான் ஒரு நிறைவான, ஒரு அமைதியான, ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கையா கருதப்படும் அப்படிங்கிறது தான் அடிப்படையான உண்மை. இவங்களுக்குமே இவங்க 2 பேருமே வாழக்கூடிய வாழ்க்கையில இவங்க கொஞ்சம் லக்ஸரியா வாழ்றாங்க. இவங்க கொஞ்சம் லக்ஸரி கம்மியா வாழ்றாங்க. லக்ஸரியா வாழ்றவங்க வந்து சம்பாரிச்சு அனாமத்தா வட்டியா கட்டுற காசு, இவங்க ஆடம்பரம் இல்லாம எளிமையா வாழ்றவங்க, அத சம்பாரிச்சாலே போதும்ன்னு சொல்லி தான் போராடிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம வந்து ஒரு சில காலகட்டங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து மில்க் ஃபீல்டு, டெய்ரி ஃபீல்டுல வேலை செஞ்ச ஒரு அனுபவம் இருக்குது. அதுல நம்ம பார்த்த விஷயங்கள்ல ஒரு சில முக்கியமான கருத்துக்கள உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஒரு ஆசை. அதனால தான் இந்த காணொளி நம்ம எடுத்திருக்கிறோம். என்ன காரணம்? இத போடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, பால். சந்தையில இருக்கக்கூடிய பால் சந்தை ஓகேங்களா? பால்ல எவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு டெய்ரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய பொருளாதாரத்தில டெய்லியுமே பல 100 கோடிகள் வந்து பார்த்தீங்கன்னா, பால் பொருளாதாரத்தில வந்து பால் சந்தை மதிப்பில வந்து இயங்கிட்டு இருக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? உண்மையாலுமே இருக்குது. இது சரிப்பா, அத தெரிஞ்சுட்டு நான் என்னப்பா பண்ண போறேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது வந்து நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்டுட்டு கடந்து போறதுனாலும் போலாம். அத நம்ம பயன்படுத்துறதுனாலும் பயன்படுத்தலாம். அதில சரி இருக்குதா, தப்பு இருக்குதான்னு கருத்து சொல்றதுனாலும் சொல்லலாம். அனைத்து வாய்ப்புகளுமே நம்ம கையில தான் இருக்கு. நாம என்ன பண்றோங்கிறதுல தான் இருக்குது. நம்மளுடைய கருத்து தான் நம்ம எடுத்துக்கக்கூடிய விதம் தான். ஓகேங்களா? இப்ப நம்ப ஊர்ல பால் டைரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கோசரம் வச்சிருக்கிறாங்க? பால் டைரி வந்து நம்ப பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குது. நிறுவனங்களுடைய பேர் சொல்ல வேணாம். அந்த நிறுவனங்கள்லாம் வந்து பால் சொசைட்டி வச்சு, பால் வச்சிருக்கக்கூடிய மாட்டுக்காரங்க கிட்ட, விவசாயிங்கிட்ட இருந்து பால் கொள்முதல் செஞ்சு, மிகப்பெரிய டெய்ரி நிறுவனங்களுக்கு அனுப்புறாங்க. அனுப்பும் பொழுது கமிஷன் அடிப்படையில விக்கிறாங்க. இது மட்டும் தான் பேசிக்கா எல்லாருக்குமே தெரியும். ஒரு விவசாயி கிட்ட இருந்து பால் எவ்வளவுக்கு வாங்குவாங்கன்னு தெரியுமா? இப்போ ஒரு குறிப்பிட்ட கம்பெனியோட பால் வந்து பார்த்தீங்கன்னா, 1 லிட்டர் பால் ரூ. 80க்கு விக்கிறாங்க. ஆனா, அத அவங்க விவசாயி கிட்ட வாங்கும்போது ரூ. 30 ரூ. 35க்கு மேல அவங்களுக்கு வேல்யூ அப்படிங்கிறது குடுக்கறது கிடையாது. இதுவே ரூ. 46க்கு விக்கக்கூடிய பாலு விவசாயி கிட்ட இருந்து வாங்கும்போது, வெறும் ரூ. 27க்கு தான் வாங்குறாங்க 1 லிட்டர் பாலு. சரி ஓகேப்பா, இதுல வந்து மிகப்பெரிய நிறுவனங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து உள்ளாடி இவ்வளவு பணம் லாபம் வச்சு விக்கிறாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க மட்டும் கிடையாது. பெரிய நிறுவனங்கள் மட்டும் கிடையாது. சிறு குறு தொழில் செய்யக்கூடிய பெட்டிக்கடை போல ஓகேங்களா? பெட்டிக்கடை அப்படிங்கிறது மினி சைஸ் ஆஃப் பிசினஸ். சிறிய வகையில இருக்கக்கூடிய பிசினஸ். அந்த சிறிய வகை பிசினஸ் மாரியே பால மட்டுமே சிறிய வகை பிசினஸா செய்யக்கூடியவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, விவசாயிகள்ட்ட இருந்து ஸ்டாண்டர்டா பால் வாங்கிக்கிறாங்க. என்னப்பா ஸ்டாண்டர்டா பால் வாங்கிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா.
ஸ்டாண்டர்டா பால் வாங்கிக்கிறாங்க. ஸ்டாண்டர்டா என்ன பால் வாங்கிக்கிறாங்க? இப்போ ஒரு சொந்தமா ஒரு 10 மாடு வச்சிருக்கிறவங்கள பார்த்துக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா, பால் வந்து உங்ககிட்ட நான் ரெகுலரா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, 1 லிட்டர் பால் வந்து நீங்க பூத்துல போய் ஊத்துனீங்க அப்படின்னா, 1 லிட்டர் வந்து ரூ. 25. குவாலிட்டி அதிகமா இருந்துச்சுன்னா ரூ. 27. இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி அதிகமா இருந்துச்சுன்னா ரூ. 29 எடுத்துக்கிறாங்களா? மாட்டுல எல்லா நேரமும் பால் வந்து திக்னஸாவே வராது. எல்லா நேரத்துலயுமே வந்து டிகிரி அதிகமாவே காட்டாது. நான் என்ன பண்றேன், உங்ககிட்ட வந்து ஸ்டாண்டர்டா ஆவரேஜா டெய்லி 1 லிட்டர் பால் ரூ. 29 எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு கிராமத்துக்குள்ளாடி வாங்கிக்கிறாங்க. இது வந்து பேரூராட்சி உட்பட்ட கிராமத்துல. வாங்கிட்டு பேரூராட்சி மெயின் ரோட்ல கொண்டு வந்துர்றாங்க. கொண்டு வந்து சின்னதா ஒரு ஸ்டால் பேசிக்கிறாங்க. ஸ்டால் அப்படிங்கிறது ஒரு வீட்ல கூட வச்சுக்கிறாங்க. வீட்டுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு ஒரு டேபிளு, ஒரு லேடீஸ் ஒருத்தவங்க பார்த்துக்கிறாங்க. அவங்க விக்கும்போது அந்த பாலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 44 விக்கிறாங்க. இப்ப வந்து பார்த்தோம்னா, பெரும்பாலும் வந்து மேக்ஸிமம் வந்து 100க்கு 100 வீடு இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 40 வீட்ல சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க. அந்த சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்ல வந்து மாட்டுப்பால் வேணும்னு சொல்லி நினைப்பாங்க. மாட்டுப்பால் வேணும்னு சொல்லி நினைக்கிறவங்க, கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும். டவுனுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. அந்த டவுனுக்குள்ள இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மாட்டுப்பால் வந்து இந்த மாரி சொசைட்டில விக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து வாங்குறதுக்கு வருவாங்க. இப்படி வாங்க வரும்போது, விவசாயிகிட்ட இவங்க கொள்முதல் பண்ண விலை அப்படிங்கிறது 1 லிட்டர் பால் வந்து ரூ. 29 சம்திங் ரேஞ்சுக்கு வாங்குவாங்க. இங்க இவங்க சேல்ஸ் பண்ணும்போது குறைந்தபட்ச விலை 1 லிட்டர் ரூ. 44 அப்படின்னு சொல்லி சேல்ஸ் பண்றாங்க. அப்படி சேல்ஸ் பண்ணும்போது 1 லிட்டருக்கு வந்து ரூ. 15 வந்து ரெவென்யூ அப்படிங்கிறது இருக்குது. இப்ப சராசரியா ஒரு நாளைக்கு 200 லிட்டர் ஓடக்கூடிய இடங்களும் இருக்குது. 200 லிட்டருக்கு மேல ஓடக்கூடிய இடங்களும் இருக்குது. அது என்னப்பா 200 லிட்டர்ன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு பால் வந்து வியாபாரம் ஆகக்கூடிய ஒரு ரேஞ்சு. ஓகேங்களா? இப்ப இதுல அவங்க வந்து வியாபாரம் பண்றாங்க இல்லைங்களா? அதுல அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு டோட்டல் ரெவென்யூ எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம கம்மியாவே ஒரு 100 லிட்டர்னே கூட ரெவென்யூ வச்சுக்கலாமே. நீங்க கேட்கலாம், 100 லிட்டர் ஓடுமாப்பான்னு சொல்லிட்டு. ஏன் ஓடாது? ஏன் ஓடாது? கிட்டத்தட்ட வந்து ஒரு 60, 70,000 பேர் இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியில 60, 70,000 பேர் இருக்கக்கூடிய பகுதியில வீடுகள் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா, ஒரு 40,000 வீடுகள் இருக்கும். அந்த 40,000 வீடுகள் இருக்கக்கூடிய இடத்துல மாட்டுப்பால் விரும்புறவங்க ஒரு 1000 பேராச்சும் இருப்பாங்க. அந்த 1000 பேர் இருக்கிற இடத்துல, ஒரு ஆளு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 லிட்டர் வாங்குனாங்கன்னா கூட, அதோட வேல்யூவேஷன் எங்கேயோ போகுது. அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா, எல்லாருமே 1/2 லிட்டர் வாங்க மாட்டாங்க. 1 லிட்டர் வாங்கிட்டு போறவங்களும் இருப்பாங்க. 3/4 லிட்டர் வாங்குறவங்களும் இருப்பாங்க. 2 லிட்டர் வாங்கிட்டு போறவங்களும் இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது, சராசரியா ஒரு 100 லிட்டர் ஓடுது அப்படின்னா, 1 லிட்டருக்கான ரெவென்யூ ரூ. 15னா 10 லிட்டருக்கு ரூ. 150, 100 லிட்டருக்கு ரூ. 1500 ரெவென்யூ அப்படிங்கிறது இருக்குது. காலையில மட்டும். இவங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஊருக்குள்ள இருக்கக்கூடிய பேசிக்கான தகவல் களஞ்சியம். யார் யாரு எங்கெங்க மாடு வச்சிருக்கிறாங்க, இவங்க கிட்டேருந்து மாடுகிட்டேருந்து பால் வாங்கி நம்ம இந்தாண்ட இப்படி விவசாயிகிட்டேருந்து வாங்கி இப்படி கைமாத்துறது. இந்தாண்ட கஷ்டப்பட்டு மாடு கன்னுக்குட்டியில வாங்கி மாட்டை வளர்த்தி, அதுக்கு ஊசி போட்டு, அதை பராமரிப்பு செஞ்சு, தீவனம் வாங்கி போட்டு பராமரிச்சு, அந்த மாட்டுக்கு பாலை கறக்கக்கூடிய ஒரு விவசாயிக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அப்படிங்கிறது, லாபம் கிடைக்குதோ இல்லையோ, அந்த பாலுக்கு மொத்தமே அவருக்கான ஆவரேஜ் பிரைஸ் அப்படிங்கிறது ரூ. 29. அத வாங்கி இந்தாண்ட கன்சியூமர்ஸ் அதாவது மக்கள்ட்ட கைமாத்தி விடக்கூடிய இடைத்தரகரா ஒருத்தர் வேலை செய்றாரு அப்படின்னா, அவருக்கு கிடைக்கக்கூடிய ரெவென்யூ அப்படிங்கிறது ரூ. 15. அதாவது டோட்டல் வேல்யூ ரூ. 45னா 2 மடங்கு அப்படிங்கிற காஸ்ட் வந்து கன்னுக்குட்டி வாங்கி மாடு வளர்த்துறவங்களுக்கு, ஒரு 3ல 1 பங்கு ரெவென்யூ அப்படிங்கிறது அந்த இடைத்தரகரா செயல்படுறவங்களுக்கு வந்து அப்படியே சேஞ்ச் ஆகுது. நீங்க கேட்கலாம், சரி சபரி இந்த ஐடியா நல்லாயிருக்கு. நானும் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கிறேன். இத செய்றேன். சப்போஸ் பால் எனக்கு மிச்சமாயிருச்சுனா என்ன பண்றது? பொதுவா எல்லாருக்குமே வரக்கூடிய கேள்வி தான். இந்த மாரி பால் மிச்சம் ஆயிருச்சுன்னா, என்னால வண்டியில கட்டிட்டுலாம் எடுத்து போய் பால்லாம் சேல்ஸ் பண்ண முடியாது. ஸோ, இத நான் எப்படி மேனேஜ் பண்றதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இருக்குது. அதுக்கும் வழி இருக்குது. அதுக்கும் ஐடியா இருக்குது. இந்த மாரி பால் வாங்கி ரெவென்யூ வச்சது போக, இப்ப பால் வந்து மிச்சம் ஆயிருச்சு. இப்ப வந்து ஒரு நாள் ரெகுலரா 100 லிட்டர் ஓடுற இடத்துல ஒரு நாள் 150 லிட்டரும் ஓடும். ஒரு முகூர்த்தம் வந்துச்சுன்னா 200 லிட்டரும் ஓடும். 300 லிட்டரும் ஓடும். என்ன அது 200 லிட்டர், 300 லிட்டர்னா, விசேஷத்துக்கு கறி சமைச்சு போடுவாங்க. ஒரு நல்லது கெட்டது பண்றாங்க அப்படின்னா, தயிர் பச்சடி போடுவாங்க. தயிர் பச்சடி போடும்போது, மாட்டுப்பால் கிடைச்சா பரவால்ல. எல்லா பாலுமே மாட்டுப்பாலு தான். பாக்கெட் பால விட விவசாயிகிட்ட இருந்து கொள்முதல் பண்ற பால் வாங்குனோம்னா, அதில நம்மளுக்கான ப்ராஃபிட் கொஞ்சம் நெறையா இருக்கும்னு சொல்லி நெனைப்பாங்க. அதுக்கான டேஸ்ட் நல்லாருக்கும். விலையும் கம்மி, டேஸ்ட்டும் அதிகம் அப்படின்னு சொல்லி நெனைப்பாங்க. ஸோ, அதன் காரணமா மாட்டுப்பால தேடி வந்து வாங்குவாங்க. இப்படி வந்து ஓடும் ஒடியாரும் பாலோடைய ரேட்டு. இப்ப வந்து பார்த்தோம்னா, காலையில 100 லிட்டரு, ஈவினிங் 100 லிட்டர் ஓடுது அப்படின்னா, காலையில ரெவென்யூ 1500, ஈவினிங் ரெவென்யூ 1500. விவசாயிகிட்ட இருந்து வாங்கி மக்கள்ட்ட கைமாத்தி விட்டாங்கன்னா, ஒரு நாளைக்கு ₹3000 அப்படிங்கிறது இந்த பால் சந்தையில கைமாத்தி விடக்கூடிய சிறிய நிலையில இருக்கக்கூடிய ஒரு புரோக்கர்ட்ட இருக்குது. சரி ஓகே. பெர் டே 3000 அப்படின்னா,
30 டேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90,000. இந்த 90,000த்துல வந்து பார்த்தோம்னா, அந்த இடத்துல வேலை செய்கிறாங்க இல்லைங்களா லேடீஸு, அவங்களுக்கான சம்பளம், டிரான்ஸ்போர்ட்டேஷனு இதெல்லாம் அப்படி இப்படின்னு ஒரு 20,000 வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அடிச்சு நவுத்துங்க 20,000மே தள்ளி விடுங்க. போனாலும் மீதி அதில் ஒரு 70K இருக்குது 70,000. இன்னைக்கு வந்து ஒரு ஐடி ஃபீல்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபருக்கு உண்டான ஒரு வருமானம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாட்டு மாட்டுப்பால் விற்பனையில காலையில 100 லிட்டரு, சாயங்காலம் 100 லிட்டரு விற்கக்கூடிய ஒரு லாபம் பார்க்கக்கூடிய ஒரு இடைத்தரகரால வந்து இந்த அளவுக்கு மெயின்டெயின் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய ஒரு லாபத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 100 லிட்டர் பால் காலையிலயும் சாயங்காலம் ஓட்டக்கூடிய ஒரு நபராலே இவ்வளோ எடுக்க முடியுது அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு பால் நிறுவனங்கள வச்சு ரன் பண்ணக்கூடிய முதலாளிகளால இதை விட அதிகமாவே எடுக்க முடியும். இதை நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இந்தியா ரொம்ப ஏழை நாடு, இந்தியாட்ட வந்து என்ன இருக்குது, இந்தியால வந்து ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே விவசாயத்தை வந்து கார்ப்பரேட்டா மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தகவல் களஞ்சியம் மாரி. நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய ஒரு உழைப்பு அப்படிங்கிறது இருக்குது. நம்ம வந்து கேட்கக்கூடிய விஷயங்கள ரொம்ப எளிமையா எடுத்துக்கிறதும், அத நம்ம சிந்திச்சு பார்க்கறதும், அத நம்ம செயல்படுத்தி பார்க்கறதும் நம்ம கையில தான் இருக்குது. இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா, நீங்க முன்ன சொன்ன மாரி தான் பால் மிச்சம் ஆயிருச்சு அப்படின்னா, மிச்சம் ஆன பால தாராளமா நீங்க பேக்கரி கூட உங்களுக்கான ஒரு கான்வர்சேஷன் ஒரு டை அப் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து பேக்கரிக்காரங்களுக்கு குடுக்கலாம். பேக்கரிக்காரங்க கூட வந்து நீங்க உங்ககிட்ட ஒரு டை அப் இருந்துச்சு அப்படின்னா, இப்ப பேக்கரியில வந்து மாட்டுப்பால் வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. இப்ப நீங்க வந்து பேக்கரிய பொறுத்தவரைக்கும் வந்து, நீங்க வந்து ரெகுலரா ஒரு 50 லிட்டர்லேருந்து 100 லிட்டர் ஓடுற பேக்கரிலாம் கூட இருக்குது. நீங்க வந்து பக்கத்துல தெரிஞ்ச ஒரு நண்பர், ஒரு பேக்கரி நண்பர் இருக்கிறாரு அப்படின்னா, நீங்க தாராளமா அவர்கிட்ட நீங்க ஒரு நட்பு உருவாக்கிக்கிட்டு, நீங்க அவர்ட்ட வந்து டை அப் வச்சு உங்ககிட்ட வந்து இன்னைக்கு சொசைட்டில நீங்க நீங்க ஒரு 200 லிட்டர் பால் விவசாயிகிட்ட இருந்து வாங்கிட்டு வரீங்களா? 150 லிட்டர் ஓடிருச்சா? ஒரு 50 லிட்டர் இருக்குதா? உங்களுக்கு தெரிஞ்சு போயிரும். காலையில 8 மணிக்குள்ளாடியே வியாபாரம் முடிஞ்சிரும். காலையில 8 மணிக்கு மேல யாரும் பால் வாங்க மாட்டாங்க. எல்லாம் வேலைக்கு ஓடுவாங்க, ஓடிருவாங்கன்ட்டு. ஸோ, அந்த நேரத்தில நீங்க அப்படியே அந்த பால வந்து நீங்க வந்து பேக்கரிக்காரங்களுக்கு அப்படியே கைமாத்தி விட்டுறலாம். அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு பெரிய பெரிய பால் கம்பெனி நிறுவனங்களுக்கு பால் அனுப்பிவிடுறாங்க இல்லைங்களா தரகர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம கூட வந்து ஒரு டை அப்ல இருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரு 100 லிட்டர் பால் தேவைப்படுது. எமர்ஜென்சி வர வேண்டிய இடத்துல பால் வரல. ரெகுலரா குடுக்க வேண்டிய பால் குடுக்கணும் அப்படின்னா, நம்ம கிட்ட அதே ரூ. 44ங்கிறது ரூ. 50 விலை குடுத்து கூட வாங்கி அந்தாண்ட கைமாத்தி விடுறதுக்கு நெறைய பேர் வந்து இருக்கிறாங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டெய்ரி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு உண்மையாலுமே தெரிஞ்சிருக்கும். தெரியாம இருக்கிறவங்க தெரிஞ்சுக்குவாங்க. 100 லிட்டர் பால்லயே வந்து பார்த்தோம்னா, ஒரு ரெவென்யூ அப்படிங்கிறது 90,000 அதாவது ரூ. 90,000 இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு நாளுமே தமிழகம் முழுசும் எவ்வளவு லிட்டர் பால் வந்து பார்த்தீங்கன்னா, இடைத்தரகர்களால கைமாற்றப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பால் பிசினஸ் பண்றாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பல 100 கோடிகள் ஒவ்வொரு நாள் பொழுது முளைக்கும் போதும், ஒவ்வொரு நாள் பொழுது மறையும் போதும் இந்தியா முழுசுமே வந்து வியாபாரம் ஆயிட்டு தான் இருக்குது. இது வந்து பால் பொருளாதாரம்.